இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் வாய்க்குள்ளதுன்னு தெரில, சாரி. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாது. ஆமாங்க. ஸோ வந்து நம்ம மெஸ்ஸை பற்றியோ இல்லை வந்து ஹாஸ்டல் பற்றியோ பெருசு வீடியோ எடுக்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு ரூலே. ஓகேவா? ஃபஸ்ட்டு சரி, ஆக்சுவல் ரூலுக்கு வருவோமா? ஸோ மார்னிங் 6 மணிக்கு வெளில போகலாம். நைட்டு பாய்ஸாக இருந்தால் 9 o'clock, கேர்ள்ஸாக இருந்தால் 8:30. இதுதான் வந்து இன் அண்ட் அவுட் டைமிங். ஓகேவா? இதுக்கு நடுவில் ஸோ வந்து நான் 5 மணிக்கு நான் வெளில போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது வந்து ரொம்ப அக்கேஷ்னலாக நான் வெளில போகிறேன்னா அப்படி போய்க்கலாம். பட் ஆக்சுவல் டைமிங் இதுதான். அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஆர்சி அலோவ் பண்ணணும். ப்ளஸ்ஸு அந்த உங்கள் ஹாஸ்டலுக்கு வெளியில் ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களும் அலோவ் பண்ணணும். ஸோ வந்து மேக்ஸிமம் ஆர்சி அலோவ் பண்ணிட்டா இவங்க அலோவ் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க அல்லது வெளியில் போக போகிறீங்கன்னா அவுட் நோட்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் எழுதிட்டு போகணும் எத்தனை மணிக்கு வெளில போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து அதில் வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிற பேர் இதெல்லாம் பேர்லாம் அதில் எழுதி வச்சுட்டு போகணும். ப்ளஸ் ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காதுங்க, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஹாஸ்டல் தான். ஸோ வந்து ஆர்சிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆர்சிங்கிறவங்க வந்து அந்த பிளாக்குக்கு ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்களோட பொறுப்பு கீழே தான் நம்மலாம் தங்கியிருப்போம். எந்த விஷயம் நம்ம பண்ணாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நம்ம செய்யணும். ஸோ அவங்களுமே ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என்னோடய ஆர்சிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தங்கமானவர். வந்து அவர் பேர் சொல்லாமான்னு தெரில. ஸோ வந்து பிரகதீஸ்வர் அவர் பேர். ஸோ உண்மையாகவே தங்கம். நீங்கள் வேணால் பாருங்கள், கமெண்டில் வந்து அவர் ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க. ஏன்னா என்னை பர்சனலாக வந்து பெருசாக எதுவுமே இது பண்ண மாட்டார். அவர் பாட்டு அவர் வேலையை பார்ப்பார். எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சராக இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.